ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாலிட்டி ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 1000 பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு 500 கொஷின் கொடுத்துட்டேன். மீதி இருக்கிற கொஷின்லாம் உங்களுக்கு டாபிக் வைஸ் கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு டாபிக் வைஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பின் மூல ஆதாரங்கள், அதாவது நம்ம அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அடிப்படை கடமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள்லாம் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருப்பாங்க. அந்த கொஷின்லாம் பார்க்க போகிறோம். இதை தவிர்த்து இந்த வீடியோவில் இன்னும் என்ன பார்க்க போகிறோன்னா, பகுதிகள், அட்டவணைகள், இந்த 3 டாப்பிக்லும் இருந்தும் என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இந்திய அரசியலமைப்பு பற்றி. அது பார்க்காதவங்க பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்து அந்த வீடியோவும் பார்த்துருங்க. இது போல் ஹிஸ்ட்ரிக்கும் நான் டாபிக் வைஸாக கொடுத்துட்ருக்கேன். அதுலேயும் சிந்து சமவெளி நாகரிகம், அதுக்கப்புறம் குப்தர்கள் கொடுத்துருக்கேன், டெல்லி சுல்தான்கள் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போது பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்து இருக்கிற ஜிஎஸ்சி யூனிட்க்கும் நம்ம டாபிக் வைஸாக உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும், ஆட் ஆகிக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை தவிர்த்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தமிழுக்கு டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. இந்த டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நம்ம பார்த்த பிறகு நம்ம ஜிஎஸ்க்குமே சீக்கிரம் நம்ம டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? எல்லாமே யூடியூப்பில் கொடுக்குறது எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட்டு தான். இதை தவிர்த்து நமக்கு தனியாக பேட்சும் போயிட்டுருக்கு. அது வேறு உங்களுக்கு யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக யூடியூப்லேயும் நம்ம டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போது முதல் வினா பார்க்கலாம். கீழ்வரும் எந்த நாட்டு அரசியல் அமைப்பிலிருந்து இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள அரசு நெறிமுறை கோட்பாடு என்ற ஆதாரம் எடுக்கப்பட்டது? அயர்லாந்து. ஓகேங்களா? இப்போ இந்த அரசு நெறிமுறை கோட்பாடு இருக்கு இல்லைங்களா, இதுதான் எந்த நாட்டு அரசியல் அமைப்பிலிருந்து ரெஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அயர்லாந்து. அடுத்த கொஷின், கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டது? இப்போ நாம் பயன்படுத்துகிற தேர்தல் முறை எந்த நாட்டு அரசியல் அமைப்பை ரெஃபர் பண்ணி எடுத்திருக்கோம்? இங்கிலாந்து. ஓகேங்களா? இங்கிலாந்தை ரெஃபர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்திய தேர்தல் முறையில் இருக்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? இங்கிலாந்து நாட்டு அரசியல் அமைப்பை ஃபாலோ பண்ணி நம்ம இந்திய தேர்தல் அரசியல் அமைப்பை நம்ம ரெடி பண்ணியிருக்காங்க நமக்கு. நெக்ஸ்ட் கொஷின், அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு. அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு பார்த்திங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடு. அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு. நெக்ஸ்ட் கொஷின், பொதுநல வழக்கு எனும் கருத்து டேஸ் நாட்டில் தோன்றியது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். பொதுநல வழக்கு எனும் கருத்து எந்த நாட்டில் தோன்றியதுன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இதற்கு முன்னாடி பார்த்ததும் அமெரிக்க ஐக்கிய நாடு தான். அரசியல் அமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றியதும் அமெரிக்க ஐக்கிய நாடு, பொதுநல வழக்கு எனும் கருத்தும் தோன்றியதும் அமெரிக்க ஐக்கிய நாடு தான். அடுத்து, எந்த நாட்டில் இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளதுன்னா இங்கிலாந்து. எந்த நாட்டில் இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் இருக்கு? இங்கிலாந்து. நெக்ஸ்ட் கொஷின், நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கூற்று அறிமுகப்படுத்தப்பட்டது எப்பனா அமெரிக்காவில். ஓகேங்களா? நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கூற்று அறிமுகப்படுத்தப்பட்டது அமெரிக்காவில் தான். ஓகேங்களா? நிறைய பேர் கொடுத்துருக்கிற கொஷினுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறீங்க. கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவேன். ஓகேங்களா? நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கூற்று அறிமுகப்படுத்தப்பட்டது அமெரிக்கா. நெக்ஸ்ட் கொஷின், கீழ்கண்டவற்றை பொறுத்துக. அமெரிக்க அரசியல் சாசனம் எல்லாமே நேராகவே கொடுத்துருக்காங்க. அமெரிக்க அரசியல் சாசனம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை. அமெரிக்க அரசியல் சாசனத்திலிருந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை எடுத்திருக்காங்க. ஜெர்மனியின் வெய்மர் அரசியல் சாசனத்திலிருந்து நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் எடுத்திருக்காங்க. பிரிட்டிஷ் அரசியல் சாசனத்திலிருந்து ஒற்றை குடியுரிமை எடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, ஐரிஷ் அரசியல் சாசனத்திலிருந்து பாராளுமன்றத்தின் மேலவைக்கு பிரதிநிதிகள்
நியமனம் செய்வது குறித்து எடுத்திருக்காங்க. அமெரிக்க அரசியல் சாசனத்திலிருந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை எடுத்திருக்காங்க. ஜெர்மனியின் வெய்மர் அரசியல் சாசனம் நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் அது எடுத்திருக்காங்க. பிரிட்டிஷ் அரசியல் சாசனத்திலிருந்து ஒற்றை குடியுரிமை எடுத்திருக்காங்க. ஐரிஷ் அரசியல் சாசனத்திலிருந்து பாராளுமன்றத்தின் மேலவைக்கு பிரதிநிதிகள் நியமனம் குறித்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றிய கீழ்காண்பவற்றுள் எது எவை சரினா 1, 2 மட்டும் சரின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இந்தியா நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவிலிருந்து பெற்று அப்போது நீங்கள் கொஷின் கேட்பாங்க, நீதி புனராய்வு என்ற கருத்துரு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அமெரிக்கா. ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டுமே உச்சநீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்படும். ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டுமே உச்சநீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்படும். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 13B நீதித்துறை மறு ஆய்வு செய்வதை தடுக்கிறது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 13B என்ன சொல்லுதுன்னா நீதித்துறை மறு ஆய்வு செய்வதை தடுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. 1, 2 மட்டும்தான் சரி. நெக்ஸ்ட் கொஷின். கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகமுறை பெரும் பகுதி ஒத்துள்ளதுன்னா அமெரிக்க அரசியலமைப்பு. கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகமுறை பெரும் பகுதி ஒத்துள்ளதுன்னா அமெரிக்க அரசியலமைப்பு. நெக்ஸ்ட் கொஷின். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. பிற நாடுகளில் இருந்து இந்திய அரசியலமைப்பிற்கு பெறப்பட்டவற்றை சரியாக பொறுத்துக. பாராளுமன்ற முறை மக்களாட்சி எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க? இங்கிலாந்து. பாராளுமன்ற முறை மக்களாட்சி இங்கிலாந்து. அடிப்படை உரிமைகள் பார்த்திங்கன்னா அமெரிக்கா. அரசு நெறிமுறை கோட்பாடு அயர்லாந்து. கூட்டாட்சி கனடா. ஓகேங்களா. பாராளுமன்ற முறை மக்களாட்சி இங்கிலாந்து. அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா. அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து. கூட்டாட்சி கனடா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, நீதி புனராய்வு கருத்துரு டேஸ் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. அமெரிக்க அரசியலமைப்பு. நம்ம இப்போ தான் மேலே நான் உங்களுக்கு சொன்னேன். நீதி புனராய்வு கருத்துரு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து. நெக்ஸ்ட் கொஷின். ஓகேங்களா. நான் அந்த மூல ஆதாரங்கள் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பகுதிகள் மற்றும் அட்டவணையில் இருக்கக்கூடிய கொஷின்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எது? இதில் பார்த்திங்கன்னா 1, 3 சொல்லியிருக்காங்க. 2 தவறு. 1, 3 மட்டும் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் பார்த்திங்கன்னா 1985 அளிக்கப்பட்டது. 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 அளிக்கப்பட்டது. 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1985. 91வது சட்ட திருத்தம் 2003. நெக்ஸ்ட் கொஷின். 9வது அட்டவணை பற்றிய கீழே காணப்படும் வாக்கியங்களில் எது எவை தவறானதுன்னா டி மட்டும் தவறானதுன்னு சொல்லியிருக்காங்க. மீதி எல்லாம் நம்ம பார்த்துடலாம். 9வது அட்டவணை நம்ம அரசியல் அமைப்பு சாசனத்தின் அசாதாரண அம்சம் சொல்லியிருக்காங்க. 9வது அட்டவணை பார்த்திங்கன்னா நம்ம அரசியல் அமைப்பு சாசனத்தின் அசாதாரண அம்சம். அடுத்து 9வது அட்டவணையில் கிட்டத்தட்ட 300 சட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. 300 சட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. அரசியலமைப்பு சட்ட விதி 31 படி 9வது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புனராய்வுக்கு உட்படாது என்று தெரிவிக்கப்படுகின்றது. இது எல்லாமே 9வது அட்டவணை பற்றிய வாக்கியங்களில் சரியானது. தவறானதுன்னு பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன் மட்டும்தான். அடிப்படை உரிமை மீறல்களுக்கு 9வது அட்டவணையின் சட்டங்கள் நீதி புனராய்வுக்கு உட்படாதுன்னு கொடுத்துருக்காங்க. உட்படும். ஓகேங்களா. அப்போ இது மட்டும் தவறு. மீதி எல்லாம் கரெக்டு. ஓகேங்களா. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாத கூற்று பி மட்டும்தான். பகுதி 1 பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசத்தை பற்றி சொல்லுது. பகுதி 4 வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளை பற்றி சொல்லுது. பகுதி 6 மாநில அரசாங்கம் பற்றி சொல்லுது. பகுதி 2 பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள் பற்றி சொல்லியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும்தான் தவறு. உங்களுக்கான கொஷின் வைக்கிறேன். பகுதி 2 எதை பற்றி சொல்லுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நானே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின். நமது இந்திய அரசியலமைப்பின் மொழிகள் டேஸ் கீழ் வருகின்றது. 8வது அட்டவணையில். நமது இந்திய அரசியலமைப்பின்படி மொழிகள் எத்தனாவது அட்டவணையில் வருது? 8வது அட்டவணையில்.
நமது இந்திய அரசியலமைப்பின்படி மொழிகள் டேஸ் கீழ் வருகின்றது 8வது அட்டவணை. அடுத்த கொஷின், சரியான குறிப்புகளை குறிப்பிடுக. சரியான குறிப்புகளை குறிப்பிடுக. இதில் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 கரெக்டு, 1 மட்டும் தவறுன்னு சொல்லியிருக்காங்க. அரசமைப்பின் 7வது அட்டவணை 3 பட்டியல்களை உருவாக்கி அதிகார பகிர்வை மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு வழங்குகிறது. அரசு அமைப்பின் 7வது அட்டவணை. அடுத்து அதிகார பகிர்வு மத்திய மாநில உறவுகளின் அச்சாணியாக உள்ளது. அதிகார பகிர்வு மத்திய மாநில உறவுல அச்சாணியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் தேசத்தின் எல்லை முழுவதும் காணப்படுகிறது. மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் எப்படி இருக்கும்? தேசத்தின் எல்லா எல்லைக்கும் இருக்கும். ஆனால் மாநில அரசாங்கத்தோட அதிகாரம் அந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்கும். தமிழ்நாடு அரசு 1983ஆம் ஆண்டு ராஜமன்னார் தலைமையில் மத்திய மாநில ஆய்வு செய்ய குழு அமைத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஆண்டு செக் பண்ணி சொல்லுங்க. ஓகேங்களா? இது ஏன் தவறானது அப்படி நீங்கள் போயிட்டு அனலைஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த கொஷின் உங்களுக்கு மைண்டில் நிற்கும். ஓகேங்களா? நான் ஒரு செகண்டில் சொல்லிவிடுவேன். ஓகேங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. இது 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் இருக்குது. இந்திய அரசியலமைப்பின் ஃபர்ஸ்ட் லெசனில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதில் சர்க்காரிய குழு, பூஞ்சி குழு, தென் ராஜமன்னார் குழு, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின், இந்திய அரசமைப்பு விதி 264 முதல் 300A வரை டேஸ் பகுதியில் அடங்கும்னா பகுதி 12. இந்திய அரசமைப்பு விதி 224 300A வரைக்கும் 12 பகுதி 12 அடங்கும். நெக்ஸ்ட் கொஷின், இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை பற்றி குறிப்பிடுகிறது? இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை பற்றி குறிப்பிடுகிறதுனா 11வது அட்டவணை. 11வது அட்டவணை எதை பற்றி? பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் பற்றி 11வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதி 3 நிலை பஞ்சாயத்து அமைப்புகள் நிறுவ வழிவகுக்கின்றதுனா பகுதி 9. பகுதி 9. இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதி 3 நிலை பஞ்சாயத்து அமைப்புகள் நிறுவ வழிவகுக்கின்றது? பகுதி 9. இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் பாருங்க, அதே கொஷின் ரிப்பீட் ஆகுது. 11வது அட்டவணை. ஓகேங்களா? இது இம்பார்ட்டண்ட்டான கொஷின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? 11வது அட்டவணை. நெக்ஸ்ட், பின்வரும் அட்டவணைகளில் மொழி பற்றிய அட்டவணை 8வது அட்டவணை. இந்த கொஷினும் ரிப்பீட்டட் ஆகுது. பின்வரும் அட்டவணையில் மொழிகள் பற்றிய அட்டவணை 8வது அட்டவணை. நெக்ஸ்ட் கொஷின், கீழ்கண்டவற்றில் இந்திய அரசியலமைப்பின் 11வது அட்டவணையில் இல்லாத சரத்து விலங்கு வதைப்படுதலை தடை செய்தல். கீழ்கண்டவற்றில் இந்திய அரசியலமைப்பின் 11வது அட்டவணையில் இல்லாத சரத்து விலங்கு வதைப்படுதலை தடை செய்தல். ஆனால் 11வது அட்டவணையில் இருக்கக்கூடியது சமூக காடுகள், பொது விநியோக முறை, உடல் நலம் மற்றும் சுகாதாரம். இப்படி தான் நாம் கொஷின் கொடுத்தாங்கன்னா மீதி எல்லாம் எப்படி நம்ம படிக்கிறதுன்னு நம்ம கற்றுக்கணும். ஓகேங்களா? ஒரு கொஷின் படித்தோன்னா அதுக்கான ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு போகாமல் மீதி இருக்கிற ஆப்ஷன்லாம் எதோட சார்ந்து இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி படித்தாதான் நிறைய கண்டென்ட் நம்மளால் படிக்க முடியும். ஓகேங்களா? இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 22 கொஷின் பார்த்தோம். அதாவது மூல ஆதாரங்கள், பகுதி, அட்டவணைன்னு சொல்லிட்டு இது ஒரு சின்ன வீடியோ தான். ஓகேங்களா? கொஷின் இதில் இவ்வளோ தான் இருந்தது. நெக்ஸ்ட் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் டாபிக்ஸ்லாம் நிறைய கொஷின் வருது. நெக்ஸ்ட்டு நம்ம ரெஃபர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்கும். ஓகேங்களா? உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.